நீங்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, தப்பு பண்ணவங்க, ஏமாத்துறவங்க, என்னவோ கஷ்டத்தை கொடுத்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள புறக்கணிக்கணும் அப்படின்னா நல்லா இருந்துட்டு போடா அப்படின்னு நினச்சாலே போதும். அவங்களுடைய சுமையை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அது நிறைய நிகழ்வுகளில் நெகட்டிவாக மாறும். நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் கூட வராது. அதனால தான் சொல்கிறேன், கிராட்டிடியூட் அமேசிங். அது ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து அப்படின்னு நான் சொல்வேன். அதனால் நீங்களும் உங்கள் ஆசைகள்கிட்ட பேசுங்க. முடிஞ்சால் நேரில் போய் பாருங்கள், முடியலைன்னா ஃபோனில் பேசுங்க. அவங்கள்ட்ட ஒரு வாழ்த்தை வாங்கிக்கிங்களேன். அதை விட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வாங்குகிற வாழ்த்து தான் நீங்கள் நினைக்கிற எல்லாமாவும் மாறும். நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம், ரைட்டா? அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது. டயர்டாயிடுறோம், செத்துடுறோம். அதை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான நெகிழ்வான தருணங்கள் நமக்கு நிறைய தேவை, வாழ்த்துக்கள் தேவை. நீங்கள் உங்கள் ஆசைகள்கிட்ட பேசிவிட்டு அந்த கருத்துக்களை ஏதாவது ஒரு வீடியோ கீழே போய் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டா.